ஹலோ விவேஸ், வணக்கம். பாலஸ்தீன நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. பாலஸ்தீனத்தில் வடக்கு பகுதியில் இப்ராஹிம் என்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு திடீர்னு கடவுள் வந்து இந்த ஊரை விட்டு உடனே கிளம்புன்னு சொல்லுது. உடனடியா அவரும் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. கால் போன போக்கில் போயிட்டே இருக்காரு. ஆனா அங்க போன பிறகு எகிப்தோட எல்லை அடைகிறாரு. இப்ப எகிப்து மன்னரும் இவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகளை இவருக்கு மனம் முடிச்சு வைக்கிறாரு. அவருடைய மனைவி பேரு ஹாஜிரா. இப்ப ஹாஜிராவும் இப்ராஹிமும் அங்கிருந்து புறப்பட்டு பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதிக்கு புறப்பட்டு வராங்க. பாலஸ்தீனத்துல ஒரு தனிமையான இடத்துல வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆகுது. அவருக்கு 70 வயசு ஆகுது. ஆனா 70 வயசு வரலையும் அவருக்கு குழந்தைய பிறக்கல. ஆனாலும் தனது கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு எப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தை கொடு, இத்தனை வருஷம் நாங்க வந்து வாழ்ந்து தெரிஞ்சிட்டோம், ஆனா இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையை இப்படியே வந்து வாழ நான் விரும்பல, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட மண்டாடுறாரு, வேண்டிக்கிறாரு. இப்படி பலமுறை அவர் வேண்டுறாரு. இதனால வர அவங்களுக்கு குழந்தையே இல்ல. இப்ப திடீர்னு அவருக்கு கடவுள் வேண்டுதல் நிறைவேறுது. அதாவது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவர் இஸ்மாயில்னு பேர் வைக்கிறாரு. அந்த குழந்தை அன்போடு ஆரம்பிக்கிறாரு, சிரிக்கிறாரு, விளையாடுறாரு. அவரு மார்க்கெட் போகும்போது எங்க போனாலும் அழைச்சிட்டு போறாரு, கூடவே கூட்டிட்டு போறாரு. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கல. அவருக்கு மீண்டும் அவருடைய கனவுல திடீர்னு அந்த குரல் இப்படி ஒரு கட்டளை இடுது. அவனுடைய மனைவியையும் மகனையும் விட்டு பிரியணும் அப்படின்னு அந்த கட்டளை வருது. அவருடைய இதயம் நடுங்குது, அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. உடனடியா அவர் என்ன பண்றாருன்னா காலைல ஏந்திரிக்கிறாரு. ஏந்திரிச்சு மனைவி ஹாஜர்ட்ட நம்ம உடனே இந்த ஊரை விட்டு வெளியாகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனடியா அவர் தனது பயணத்தை தொடங்குறாரு. ஒரு ஒட்டகத்துல 3 பேரும் பயணிக்கிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அவங்க பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. பாலைவனத்துல நெடுதூரம் பயணிச்சிட்டு இருக்காங்க. அங்க குடிக்க தண்ணி கூட இல்ல, எதுவுமே இல்ல. அவர் கொண்டு வந்த அந்த சாப்பாடு கூட கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டே வருது. இப்ப ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல அவங்க நிக்கிறாங்க. சுத்தி கருமையான மலைகள் இருக்கு. அந்த இடத்துல அவர் வந்து நிறுத்துறாரு. இங்கதான் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறாரு. மரத்தை விட்டு வந்து அங்க வீடு கட்டுறாரு. அது ஒரு பயங்கரமான பாலைவனமான ஒரு இடம். இந்த இடத்துல ஏன் இப்படி வந்து இவர் பண்றாரு அப்படின்னு ஹாஜராவுக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் அவர் ஒரு வீடு கட்டி முடிக்கிறாரு. வீடு கட்டின பிறகு அவர் கொண்டு வந்த தண்ணியில ஒரே ஒரு குடம் மட்டும் அங்க வந்து வச்சுட்டு போயிடுறாரு. ஆனாலும் அவருடைய மனைவிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன நீங்க பண்றீங்க, எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்படுறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. என்ன எப்படி தனியா விட்டுட்டு நீங்க எப்படி போக முடியும் அப்படின்னு ரொம்ப அழுவுறா, கதறா. ஆனாலும் அவர் எதுவுமே பேசல. ஒட்டகத்துல ஏறி அவர் போயிட்டே இருந்திருக்காரு. நெடுதூரம் 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓடிட்டே இருக்கா. குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கா. ஆனாலும் அவர் மனது எதங்கல. கடவுள் ஒன்னு ஆசீர்வதிப்பாருன்னு மட்டும் அவர் சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அவளுக்கு என்னன்னு புரியல. கடைசியா இப்ராஹிம்கிட்ட ஹாஜிரா ஒரு வார்த்தை கேட்கிறா. அதாவது கடவுள் உங்களுக்கு கட்டளை இட்டாரா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஒரு பதில் மட்டும் தான் அவர் சொல்றாரு, ஆம்னு அந்த பதில் வந்து இருக்குது. இப்ப ஆம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இவ உறைஞ்சு போய் அப்படி நின்னுறா. இப்ப திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான புயல் வருது. அந்த புயலையும் பொருட்படுத்தாம அவர் போயிட்டே இருந்திருக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து திரும்பி பாக்குறா. நெடுதூரம் அவருடைய ஒட்டகம் போயிட்டு இருக்கு. இவ அங்கேயே கதறி எழுதுகிட்டு அப்படியே வந்து உட்கார்றா. திரும்பவும் அந்த கருமையான மலைப்பகுதியில் உள்ள அவர் வீடு கட்டிருந்தார்ல அந்த வீட்டுல வந்து அவன் வந்து அமர்றா. அமர்ந்துட்டு அதுட்டே இருந்திருக்கா. பகல் ஃபுல்லா அழுவுறா, இரவு ஃபுல்லா அழுவுறா. ஆனா அவள்கிட்ட இருக்கிறது இப்போ ஒரே ஒரு தண்ணீர் கூட மட்டும்தான். சுத்தி எந்த ஒரு உணவும் கிடையாது. உணவு, தண்ணீர், ஒரு மரம், உயிர் வாழ்றதுக்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல கிடையாது. அவ ஒரு ராஜ குடும்பத்துல வாழ்ந்தவ. ஆனா திடீர்னு அவளை இப்படி விட்டதால அவளுக்கு ஒண்ணுமே புரியாம திகைச்சு போய் நிக்கிறா. ஆனாலும் அவ அழுதுட்டு மறுநாள் ஏந்திருக்கிறா. குழந்தைய அழுதுட்டே இருக்கு. இப்ப ஒரு வாரம் ஆகுது. அவங்க கொடுத்த அந்த ஒரு குடம் தண்ணீர் முடிஞ்சிருது. இப்ப அங்க எதுவுமே இல்ல. உணவு கூட ஒரு வாரம் சாப்பிடல. இப்ப தண்ணீர் முடிஞ்சதால குழந்தை அழுதுட்டே இருக்கு. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு, குழந்தை தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. குழந்தைய வீட்டிலே விட்டுட்டு அந்த மலையை நோக்கி ஓடுறா. மலையில மேல வந்து ஏறி நின்றுட்டு இங்க ஏதாவது உயிர் வாழ்றதுக்கு உண்டான தண்ணீர் ஏதாவது கிடைக்குதா, ஏதாவது வந்து மரம் இருக்குதா அப்படின்னு ஓடி பாக்குறா. சுத்தி பாக்குறா. அங்க எதுவுமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. இப்ப குழந்தை அழுத சத்தம் தான் கேக்குது. திரும்ப ஓடி வந்து குழந்தைய பாக்குறா. இப்ப திரும்பவும் மறுநாளும் ஓடுறா. இப்ப மறுநாள் வேறொரு பக்கமா வேறொரு மலையில நோக்கி ஓடுறா. இப்ப அங்கேயும் பாக்குறா. எதுவுமே இல்ல. ஆனா அவளால ஓடுறதுக்கு கூட சக்தி கிடையாது. அந்த அளவுக்கு அவளோட உடல்ல இருந்து தண்ணீர் எல்லாம் வத்தி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறா. இப்ப அவளுக்கு எதுவுமே புரியல. ஆனாலும் குழந்தையோட கதறல் சத்தம் அவ காதுல கேட்டுட்டே இருக்கு. எந்த ஒரு தாயாலையும் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவளால தாங்கிக் கொள்ள முடியல. தன்னுடைய குழந்தை அழுவத அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனாலும் தனது வயிறு காஞ்சாலும் தன் குழந்தையை எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் அப்படின்னு அவ சுத்தி ஓடுறா. சுத்தி எங்கேயுமே வந்து எதுவுமே கிடைக்கல. இப்ப சோர்ந்து போய் திரும்ப அங்கிருந்து வந்து திரும்ப குழந்தைகிட்ட வந்து படுத்து அழுவுறா. கதறி அழுவுறா. குழந்தைய அழுவுது. கடவுள்கிட்ட ஹாஜிரா உருகி வேண்டா, எங்களை ஏன் இந்த நிலைமைக்கு இப்படி வந்து ஆக்குனீங்க, நாங்க என்ன தவறு செஞ்சோம், அப்படி என்னதான் தவறு செஞ்சோம் அப்படின்ட்டு என்னுடைய மகனுக்காக கருணை காட்டு கடவுளே அப்படின்னு அவ வந்து கதறா. இந்த நேரத்துல திரும்பவும் வந்து ஏதாவது அங்க உயிரினங்கள் வாழுமா அப்படின்னு பாக்கிறதுக்காக சுத்தி வந்து பாக்குறா. கொஞ்ச தூரம் போறா. ஆனா குழந்தையோட சத்தத்தால அவ வந்து திரும்பி வந்துடுறா. எதுவுமே அவளால் பண்ண முடியல. திரும்ப வீட்டுக்கு பின்னாடியே பாக்குறா. அங்க ஒரு ஊற்று வந்து இருக்குது. அதை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைகிறா. அந்த ஊற்று
தொலைதூரம் வந்து ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் இந்த இடத்துல ஒரு ஊட்டு ஓடுறது நமக்கு தெரியாம இருந்தது அப்படின்னு இன்பதிர்ச்சி அடைகிறா. இப்ப அவளும் அவருடைய மகனும் அந்த ஊட்டில இருந்து தண்ணி எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. பெரிய மகிழ்ச்சி அடைகிறா. கடவுள் கருணை காட்டிட்டாரு அப்படின்னு கதறி வந்து அழுகுறா. தண்ணீர் பிடிச்சி 2 பேரும் குடிச்சிட்டு வாழ்றாங்க. இப்ப கொஞ்சம் தூரம் நடக்கிறா. அங்க பேரிச்சம்பழமும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மலைப்பகுதியில சில பழங்களும் இருக்கு. அதை பறிச்சு உண்டு உயிர் வாழ்றாங்க. அந்த பேரிச்சம்பழ கொட்டையும் இங்க நட்டு அந்த தண்ணீரை சுத்தி சில மரங்களையும் நடுறா. திடீர்னு ஒரு நாள் அங்க ஒரு பெருங்கூட்டம் ஒட்டகத்துல ஒரு 10-20 பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் உள்ள தளபதி அங்க ஏதோ பறவை வந்து பறக்குது, இங்க வந்து தண்ணீர் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறோம், நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு அந்த தளபதி வந்து கட்டளையிடுறான். அதுல ஒருத்தர் போயிட்டு அவன் பாக்குறாரு. அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னன்னா அங்க ஒரு குழந்தை இருக்கு, அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க தண்ணீர் வந்து ஓடிட்டு இருக்கு. ஹாஜராவை பாக்குறாரு. அவரால் பேசவே முடியல. இப்ப ஓடி வந்து அவரோட தளபதிட்ட சொல்றாரு. தளபதியும் உடனடியா அந்த 9 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு அங்க வந்து கேட்கிறாரு. அவரால் நம்பவே முடியல. இந்த பகுதியில, இந்த தனிமையான ஒரு பகுதியில, மனிதர்களே வாழ முடியாத ஒரு பகுதியில எப்படி ஒரு பெண்ணு தனியா வந்து வாழ முடியும் அப்படின்னு அவரால் நம்ப முடியல. அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. அவளும் வந்து நான் தான் இங்க இருந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒரு இடம்னு சொல்றாங்க. அம்மா இங்க வந்து தண்ணீர் இருந்திருக்கு, இந்த தண்ணீர் நான் பயன்படுத்திட்டா நான் இங்கேயே வந்து குடிசை போட்டு வாழலாமா, உங்கள்கிட்ட நான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்றா. அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணீரை எக்காரணத்து மட்டும் தவறா பயன்படுத்தக்கூடாது, அடக்கி நினைக்க கூடாது, அது போற வழியில அது போக விடணும் அப்படின்னு அவன் சொல்றா. சரிமான்னு சொல்லிட்டு எங்களால எந்த ஒரு பாதிப்பு வராது அப்படின்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்துட்டு அவங்க குடிசையும் போட்டு அவங்க வந்து வாழ்றாங்க. அவங்க குடிக்கிறதுக்காக தண்ணீர் வந்து அங்க இருந்து எடுக்கிறாங்க. இப்ப அங்க பேரிச்சம்பழம் போன்ற சில செடிகள்லாம் நட்டு அதுல விவசாயம் பண்றாங்க. இப்படி ஒரு வருடம் கிடக்குது. ஆனா இப்ராஹிம் கோத் அவர் ரொம்ப நினைச்சு வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. தன் மகனையும் மனைவியவும் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. கடவுள் அவருக்கு இன்னும் ஒரு முறை மட்டும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காரு. அதனால அவர் பார்க்கறதுக்காக இங்க இருந்து புறப்பட்டு போறாரு. ஒரு வாரம் அப்படியே வந்து ஒட்டகத்துல பயணம் செஞ்சு அவன் போய் பார்க்கறாரு. அங்க ஒரு ஊரே உருவாயிருக்கிறத பார்த்து இன்பதிர்ச்சி அடைறாரு, சந்தோஷம் அடைகிறாரு. தனது கணவர் அங்க தூரத்துல இருந்து வரதை பார்த்துட்டு ஹாஜிராவும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. அவனுடைய மகனை கட்டி அணைச்சி தனது கணவர் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷம் அடைகிறா. இப்ப அவர் நேரா வந்து வராரு. தனது மனைவியும் மகனையும் பார்க்கறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வராரு. மனைவிட்ட கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒட்டகத்திலேயே புறப்பட்டு போறாரு. மனைவி ஹாஜிராவோ எங்க போறீங்க, நீங்க நில்லுங்க, உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவ அழுவுறா. இருந்தாலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் நேரா நடந்து போயிடுறாரு. இப்ப இப்படியே நாட்கள் ஓடுது. 15 வருஷம் கடந்து ஓடுது. இப்ப அந்த பையனுக்கு இஸ்மாயிலுக்கு 15 வயசாவது. தனது கணவர் இப்படிதான் வருவார் அப்படின்னு ஹாஜிராவும் காத்திருக்காங்க. இப்ராஹிமுக்கு 85 வயசாவது. அவருடைய நடையில தளர்வு ஏற்படுது. தன் மனைவியும் மகனையும் பத்தி நினைச்சு வேதனைப்படுறாரு, வருத்தப்பட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் இந்த கனவுல எல்லாம் வருது. உனக்குள்ள ஒரு முக்கியமான பொருளை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கனவுல சொல்லுது. இவர் காலை எழுந்திச்ச பிறகு தனது 100 ஆடுகளை அதுக்கு பலியிடுறாரு. இப்ப திரும்பவும் 2 நாள் இரவும் இந்த கனவு வருது. இந்த கனவுல உனக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் எனக்கு தேவைப்படுது, எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுது. திரும்பவும் மரல எழுந்திருக்காரு. 100 ஒட்டகங்களை பலியிடுறாரு. இப்ப திரும்பவும் 3ஆவது நாளும் அவருடைய கனவு தோணி உனக்கு ரொம்ப பிடிச்சதை எனக்கு பலியிடணும்ட்டு அவர் சொல்லுது. இப்போ அவரு நடுகிறவுல ஏஞ்சி அதிர்ச்சி ஆகிறாரு. அவருடைய குடலே நடுங்க ஆரம்பிக்குது. அதாவது தனது மகனை தான் பலியிட கேட்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. கனவு நினைச்சு அவருடைய உடலும் அவருடைய இதயம் குளநடுங்கி போகுது. இப்ப காலைல எழுந்திரிச்சு ஓட்டத்துல அப்படியே பயணிச்சு திரும்பவும் வந்து வராரு. இப்ப அவருடைய மகன் 15 வயசு நல்லா வந்து வளர்ந்து பெரியவனா வந்திருக்கான். ஹாஜிராவிட்ட அவருடைய மகன் அப்பா எப்பமா வருவாங்க, அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் கேட்டே இருந்திருக்கான். அப்பா கூடிய சீக்கிரம் வந்து வந்துருவாரு, நல்ல செய்தி கொண்டு வருவாரு, நீ காத்துரு, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு அவளும் சொல்லி ஆதல் படுத்துறா. இப்படி நீண்ட நாளா கேட்டு இருக்கிறா. இப்ப திடீர்னு இப்ராஹிமும் அங்க வராரு. தனது மகனை பார்த்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அதே நேரத்துல பலியிடுறத நினைச்சும் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப தனது மனைவிட்ட தனது மகன் இஸ்மாயில கொஞ்சம் தூரம் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருடைய மனைவியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இஸ்மாயில அவரை வந்து அழைச்சிக்கிட்டு 2 பேரும் அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. தொழில் தூரம் போன பிறகு அவங்க பக்கத்துல திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு உருவம் வருது. வேற ஒண்ணும் இல்ல, அது பிசாசு. அந்த பிசாசு இவர்கிட்ட வந்து சண்டையிட்டு உனது மகனை நீ பலியிட போறியா அப்படின்னு அது பயங்கரமா கோபத்துல வந்து கத்துது. ஆனாலும் இது கடவுளோட கட்டளை அப்படின்னு இப்ராஹிமும் சொல்றாரு. இப்ப இதை பார்த்து அவருடைய மகனுக்கு அதிர்ச்சி. இருந்தாலும் தந்தை செய்யறது எதுவும் சரியா இருக்கும் அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப அந்த பிசாசும் அவன்கிட்ட வந்து பேசுது. அதாவது உனது தந்தை உன்னை வந்து கொல்ல போகிறாரு, உன்னை வந்து பலியிட போறாரு அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் தனது தந்தை வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லிடுறான். இப்ப நேரா அந்த பிசாசு நேரா ஹாஜிராவிட்ட வந்து வருது. ஹாஜிராவிட்ட உன்னுடைய மகனை உனது கணவர் வெளியிட போறாரு அப்படின்னு சொல்லுது. அப்ப அவரோட மனைவியோ தனது கணவர் வந்து கடவுளோட கட்டளை எப்படி செய்வாரு, அதனால எனக்கு எந்த ஒரு ஆட்சி வேணையும் இல்ல, கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. இப்ப அந்த பிசாசு நேரா வந்து வருது. நேரா வந்து அவர் வந்து தடுக்குது. ஆனாலும் அவர் வந்து கல் எடுத்து 7 கூழாங்கல் எடுத்து அந்த பிசாசு மேல வீசுறாரு. இன்னைக்கு பாலத்தீனத்துல அந்த இடத்துல மக்கள் வந்து 7 கல் எடுத்து வீசுவாங்க. அப்படி திரும்ப திரும்ப தடுத்துட்டே இருக்கு. அவர் 7 கல்லா எடுத்து வீசுறாரு. இப்ப அந்த பிசாசும் போயிடுது. இப்ப தனது மகனை பலியிடுறதுக்காக அவர் வந்து காத்திருக்காரு.
இருக்காரு. அவருடைய இதயம் நடுங்குது, உடலும் வேர்க்குது. தனது மகனை பலியிட போறதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. தனது மகனும், அப்பா நீ என்ன பலியிடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எனது உடல்ல இருந்து ரத்தம் எனது சட்டைக்கு பரவக்கூடாது. அதே போல நான் இறந்த பிறகு சட்டையை கொண்டு போய் என்னுடைய அம்மாவிட்ட கொடுத்துருங்க. அதே போல எங்க அம்மா இருக்கிற பக்கமா எனது முகத்தை வச்சு என்ன பலியிடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப இப்ராஹிம் அழுதுகிட்டே உடனே கத்தி எடுத்து இப்ப அவனை பலியிட போறாரு. ஆனாலும் அவர் கத்தியை வச்சு கழுத்துல வெட்டுறாரு. ஆனா கத்தி வெட்டவே இல்லை. அவருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ட்ரை பண்றாரு. திரும்பவும் கத்தி அவனுடைய உடல் நுழையவே இல்லை. இப்ப பக்கத்துல பாக்குறாரு, ஒரு ஆடு பலியிடப்பட்டு அங்க கிடக்குது. இந்த இடத்துல தான் கடவுளே நேரடியா நீ எனக்கு சொன்ன கட்டளைய நிறைவேற்றி விட்ட, அதுக்காக உனது குடும்பத்தோட இனி நீ நீண்ட காலம் நல்லாவே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுட்டு உடனே போயிடுறாரு. இப்ராஹிமும் தனது மகனை அழைச்சிக்கிட்டு ஹாஜரா கூட சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கே அந்த இடம் பாலஸ்தீனத்துல இருந்துருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.